வார்த்தைகள் அது வருவாகும். அவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டினுடைய பொது காலம் 16வது வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க சொல்லி, கடவுளின் சில பரிமாணங்கள் அப்படித்தான் இருக்கிறது, கடவுள் வைத்திருக்கிற சில நீதியை தான் நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார். முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இதோ, யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் நீங்கள் இனி இந்த நகரை, இந்த பூமியை, இந்த உலகத்தை அழைப்பீர்கள். ஆண்டவரே நமது நீதி என்பது எப்படிப்பட்ட ஒரு நீதி என்று இன்றைய வாசகங்கள் சொல்லுகின்றன என்று சொன்னால், நற்செய்தி வாசகத்தை பாருங்கள். இதோ, திருத்தூதர்களுக்கு கடவுள் ஒரு வேலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்தார். போய் போதித்து விட்டு வாருங்கள், பேய்களை ஓட்டுங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், தீய ஆவிகள் மீது உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், நீங்கள் சென்று வாருங்கள். போனார்கள், கடினமாக வேலை செய்தார்கள். இப்போது இயேசுவிடம் வந்து ரிப்போர்ட் சப்மிட் செய்தார்கள். ஆண்டவரே, நான் இத்தனை ஊருக்கு போனேன், இங்கெல்லாம் பாடுபட்டு உழைத்தேன், இதோ இத்தனை பேர் மனம் மாறி இருக்கிறார்கள், இவ்வளவு பேய்கள் ஓட்டி இருக்கிறேன், இவ்வளவு நோய்கள் குணப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரும் சொல்லுகிறார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களே, இதோ நான் உங்களை அனுப்பி வைத்தேன், நீங்கள் ரொம்ப சின்சியராக வேலை செய்தீர்கள், உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு? ஒரு நல்ல உழைப்பின் பரிசு ஓய்வு, நல்ல உழைப்பின் பரிசு நல்ல தூக்கம், நல்ல உழைப்பின் பரிசு நல்ல ஆசீர்வாதம், நல்ல உழைப்பின் பரிசு அந்த உழைப்பை அனுபவிக்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு இல்லை. ஏன் ஓடுகிறோம், ஏன் உழைக்கிறோம், எதற்காக அலைகிறோம் என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை நாயாய் பையாய் ஓடி ஓடி உழைத்து அலைந்து களைத்து திரிகிறவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எதற்கென்று தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லை, ஏன் இதை செய்கிறோம் என்று கூட தெரியவில்லை. குறிப்பாக சில வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், காலை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, மந்திரிச்சுக்கிட்டு இருப்போம். ஃபாதர், அந்த நாள் காலையிலே வந்துட்டீங்க, மத்தியானத்துக்கு நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். காலையில நல்லா தான் இருக்கும், பொங்கல் வச்சிருப்பாங்க, பூரி வச்சிருப்பாங்க, காலையில பொங்கல் நல்ல வடை பாயாசமும் நல்ல காலையிலே கேஸ் ரீசனுக்கு இருக்கும். ஆனா இதை சாப்பிடும் போதே பேச்சு எங்க ஓடும்? மத்தியானத்துக்கு. இல்லை, இது நல்லா தானே இருக்கு, இல்லை மத்தியானம் நாங்கள் இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம் ஃபாதர், அதை செய்திருக்கோம், இதை செய்திருக்கோம், இதை செய்திருக்கோம். அப்ப இதெல்லாம் குப்பையா? இல்லை, இதை நீ சாப்பிடும் போது இதுல நிம்மதியா இருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு டூர் போயிருப்பாங்க, அந்த டூர் போகும்போதே அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இருபது எங்க போறோங்கிறத பத்தி தான் பேசுறாங்க தவிர, போன இடத்துல இன்னைக்கு கல்யாணம் வீடுலா, இன்னைக்கு சடங்கு வீடுலா, இன்னைக்கு ஒரு வீடு விசேஷம்லா, இங்க என்ன சந்தோஷம் நடக்கிறது? எல்லா காரியத்திலுமே மனிதர்கள் இன்றைக்கு இருப்பதை சுமைக்கின்ற ஒரு மனப்பக்குவம் என்பது நிறைய குறைந்து கொண்டே போகிறது. பறந்து கொண்டே இருக்கிற, அடுத்தடுத்து அலைந்து கொண்டே இருக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது. எனவே இயேசு இதோ சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உழைத்து களைத்து வந்தவர்களே, இதோ பரிசுக்குரிய ஆசீர்வாதம் பெற்றவர்களே, எல்லாத்தையும் விடு, பாலைவனத்துக்கு பக்கம் போ, நீ வாட்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடு, அனுபவி, என்ஜாய் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. இது மனிதனுக்குரிய உரிமை. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு எப்போதும் தொல்லைகள் இருந்தது. தேவை என்பது இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவை எப்போதும் நிறைவு பெற்றதா? இல்லை, அது உண்மை தொடக்க காலத்தில் இருந்து. எனவே ஆண்டவரை சொல்லுகிறார், அறுவடையோ இறுதி வேலையாட்களோ குறைவு, எப்போதுமே அது வாழ்வின் யதார்த்த நிலை. எனவே உண்பதற்கு கூட நேரம் கிடைக்காத சீடர்களை நீங்கள் போய் ஓய்வெடுங்கள், நீங்கள் நல்லா ரிலாக்ஸா இருங்க. ஆண்டவரே 6 நாள் வேலை செய்தார். அந்த 6 நாளும் தான் செய்த வேலைகளை ரசித்தார், ருசித்தார். எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போவதற்கு முன்னால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரா? எவ்வளவு இனிமை, எவ்வளவு அழகு, நான் இன்று படைத்ததெல்லாம் எவ்வளவு சிறப்பு என்று அதை ரசித்தார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறோம், ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு பொருளை உருவாக்குகிறோம், அது ஏதோ இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் சரி அதை முழுமையாய் ருசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், அதை பற்றி மகிழ வேண்டும்.
ஆனால் 7வது நாள் ஆண்டவராகிய கடவுள் ஓய்வு எடுத்தார். இந்த வேலையிலிருந்து, ஓய்வு என்பது தமிழ் வார்த்தையாக இருக்கிறது, ஆனால் அது எப்படி சொல்லப்படுகிறது ஆங்கில விவிலியம் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, அந்த வேலை தான் 6 நாள் வேலை செய்தார் இல்லைங்களா, அதிலிருந்து விலகி இருந்தார் என்று சொல்கிறார். எனவே இந்த மனம் என்பது, இந்த உடல் என்பது செய்து கொண்டிருக்கின்ற அந்த காரியத்திலிருந்து சற்று விலகி இருத்தல், தள்ளி இருத்தல் என்பது ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. அதைத்தான் கார்ல் மார்க்ஸும் கூட 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் பொழுதுபோக்கு என்று இந்த 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் என்று பிரித்து ஒரு தத்துவத்தை சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பொதுவாக ஒரு அரசு வேலை என்றால் அல்லது ஒரு ஷிப்ட் என்று சொன்னால் 8 மணி நேரம் என்று கணக்கிடப்பட்டதனுடைய தேவை ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றும் தேவைப்படுகிறது. உழைப்பு வேண்டும், உழைப்பிலிருந்து ஓய்வு வேண்டும், பின்னர் இந்த உழைப்பினால் ஓய்வினால் பெற்ற இந்த காரியங்களை பொழுதுபோக்கு என்கின்ற அடிப்படையிலே மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று. அன்றவருடைய அன்பு குழந்தைகளே, இதில் என்றும் குறையில்லை. முதல் பகுதி தெளிவாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அமைதான்னு யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ரிலாக்ஸா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஊர்க்கரை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு 12 மணி நேரம். அதுவும் இன்னும் இந்த விவசாயத்தை அல்லது ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களை பார்த்தால் 24 மணி நேரமும் அதுதான். எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனா கூட போகிறதுக்கு முடியாது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ மாட்டு தண்ணி வைக்கணும், இல்லைன்னா வயலை போய் பார்க்கணும், இல்லது இன்னைக்கு வியாபாரம் பிசினஸ் என்று சொல்கிறவர்கள் கூட 365 நாட்களில் ஒரு வாரம் வாங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம், ஒரு வாரம் இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருக்க அப்படின்னு சொன்னா இருக்க முடிவதில்லை. என்ன சொல்லுகிறார்கள்? அந்த ஒரு வாரம் போயிடுச்சுன்னா 4 மாசம் நான் கஷ்டப்பட்டு திரும்ப என்ன செய்யணும், அந்த ஒரு வாரத்தை ஈடுகட்ட வேண்டும். ஆகவே எனக்கு வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்று ஓடிக்கொண்டிருப்பவர்கள். வியாபாரம் மட்டுமல்ல, இந்த விவசாய காரியங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம். நிறைய மனிதர்கள் அப்படி உழைத்தும் கூட ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்க முடியல, போதுமான பணம் இல்லை, ஒரு நோய் வந்ததுன்னா பயந்து பயந்து சாக வேண்டி இருக்கிறது. எவ்வளவு உழைத்தாலும் பணத்தை சேகரிக்க முடியாத, சம்பாதிக்க முடியாத ஒரு சமூக சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறு குழந்தைகள், வயதான முதியவர்கள், நோய்பட்டவர்கள், இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், பிறப்பிலேயே ஊனமாய் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் யார் காப்பா? இவங்கெல்லாம் யார் காப்பாற்றுவா? எனக்கு நல்லா இருக்கு திறமை, நான் உழைச்சேன், நான் களைச்சேன், நான் ஓய்வெடுத்தேன், எனக்கு உள்ளதை நான் சேர்த்துக்கிட்டேன், கடவுளே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் தான் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லும் போது இந்த வல்னரபுள் என்று சொல்லுகிறார்கள். இயலாமையில் இருப்பவர்களை யார் பார்ப்பது? ஆனால் இந்த விவிலியம் அதை தெளிவாக சொல்லுகிறது. இதோ இப்படிப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, இவர்களுக்கும் சேர்த்து சிந்திக்க வேண்டிய கடமை நல்ல திறமையோடு, அறிவோடு, புகழோடு, பணத்தோடு, அதிகாரத்தோடு இருப்பவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற முக்கியமான கட்டளை. முக்கியமானவர்களே, அதுதான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் அழுத்தமாய் சொல்லுகிறது. ஆயன் ஆடு என்கின்ற ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. ஆடு என்றால் இதோ இந்த இயலாத தன்மையில் இருப்பவர்கள். நம்ம என்ன நினைத்து கொள்ளக்கூடாது, இன்னைக்கு இந்த ஓமையை சொன்னா இன்னைக்கு எனது கேள்வி கேட்கின்ற காலம், அதனால என்ன சொல்வார்கள், நாங்கெல்லாம் இந்த ஆட்டு மந்தையா, ஏன் எங்களுக்கு அறிவு இல்லையா, எங்களுக்கு திறமை இல்லையா, நாங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? மனிதர்கள் தான். ஆனால் இந்த குழந்தைகள் அல்லது இந்த வயதானவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள், இவர்களை என்ன சொல்வீர்கள்? இதோ அவர்களுக்கு தெரியவில்லை, அறியாமையில் இருக்கிறார்கள், வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, என்ன செய்வார்கள்? எனவே இருப்பவர்கள் ஆயர்கள் என்றும், இல்லாத நிலையில் தவிப்பவர்கள், இயலாத நிலையில் இருப்பவர்கள் அந்த ஆடுகள் அல்லது மந்தைகள் என்றும் சொல்லப்படுவதற்கு காரணம், இவர்கள் ஆள பிறந்தவர்கள், இவர்கள் மந்தையாய் வாழ பிறந்தவர்கள் என்பதல்ல. இரண்டும் ஒரே நிலையில் இருக்கப்படுகிறார்கள். ஒரு உறவு, ஒரு சகோதரத்துவம், ஒரு சமத்துவம். அதனால்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இந்த ஆயன் ஆடு என்கின்ற ஓமையை சொல்லுகிறார். அந்த ஆட்டை போட்டுவிட்டு, பட்டினியாய் போட்டுவிட்டு, பசியாய் போட்டுவிட்டு, இந்த ஆயன் தன்னுடைய சொந்த இன்பத்தை, தன்னுடைய சொந்த விருப்பத்தை நாட மாட்டான்.
ஆடு வைத்திருப்பவர்களுக்கு தெரியும். அது தண்ணீர் குடிக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ஆயன் என்று சொல்லப்படுகிறவன் இந்த ஆடு என்று சொல்லப்படுகிறதோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான், பிணைத்துக் கொள்கிறான். இருவரும் உணர்வு பூர்வமாக நிலைத்து விடுகிறார்கள். அதற்கு ஒரு நோய் என்றால் அந்த மாடு நோயிலிருந்து வெளிவருவது வரை அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை வைத்திருப்பவர்கள் செய்கிறார்கள். தங்கள் வீட்டில் அதுவரை எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஒரு வீட்டிலே ஒரு மாடு இறந்து விட்டது, தான் சொந்தமாய் உழைத்த வளர்த்த ஒரு பாசத்தோடு இருந்தது என்றால் ஒரு துக்க வீட்டில் இருப்பது போல அங்கே துக்கம் கொண்டாடப்படும். வைத்திருப்பவர்களை போய் நீங்கள் பாருங்கள், அதோடு பிணைந்திருந்தால் தான் அதனுடைய தன்மை தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு எல்லா இடத்திலும் வேண்டும், ஒரு குடும்பத்தில் வேண்டும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில், கணவன் மனைவிக்கு இடையில், பிள்ளை பெற்றோருக்கு இடையில். ஏன்னா எல்லாருக்கும் அறிவு இல்லை. சில வீட்டில் பாருங்க, ஒரு சிலர் நல்லா படிச்சு முன்னேறி வேலைக்கு போறாங்க, ஒரு சிலருக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கு திறமை இல்லை. எல்லாமே ஒன்றுதான் எடுத்துக்கொள்வோம். அப்போது அவர்களுக்கும் சேர்த்து வாழ வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, உழைக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்னாருக்கு. அதுதான் நீதி. அதைத்தான் என்னுடைய வாசகம் சொல்லுகிறது. எனக்கு கிடைச்சது, நான் பார்த்தேன், அல்லது எனக்கு இது இருந்து என் திறமையினால, என் ஆற்றல்னால, அதனால பிறரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னார். யாவே சிக்கேது அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்னுடைய சிக்குத்தனம், அது என்னுடைய மக்குத்தனம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாவே சிக்கேது என்றால் கடவுள் நீதி. கடவுள் இப்படி செய்யலன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியா, நீ செய்யலையோ, சரி நான் வந்தேன், நானே களமிறங்குவேன். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்னார். சீடர்கள் இவர்களை பார்த்து இறங்கி ஓடலன்னா இயேசு தயாராக இருந்தார். முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. என்னுடைய ஆடுகளை நீ மேய்த்திருக்க வேண்டாம், இதோ ஊனமுற்ற அல்லது தன்மையற்ற அல்லது திறமையற்ற அல்லது வழியற்ற நிற்பவர்களுக்கு நீ உதவி செய்திருக்க வேண்டும். நீ செய்யலையா, நான் வருவேன். ஆனா நான் வந்தா கொடுமையா இருக்கும், தண்டனை பயங்கரமா இருக்கும். அதை நீயே செய்தால் பரிசு பெறுவாய், நீ செய்யவில்லை என்றால் அதற்கான தண்டனை. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பர்களை நியமிப்பேன். எவன் அக்கறையோடு இருக்கிறானோ, எவன் பொறுப்போடு இருக்கிறானோ, யாருக்கு இந்த பண்பு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களை நியமிப்பேன். ஆனால் செய்யாதவர்களை, என்னுடைய ஆடுகளை சிதறடித்த கலங்கை செய்தவர்களை நான் கண்டிப்பாக தண்டிப்பேன் என்கின்ற அந்த தண்டனையை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சில குடும்பங்கள் இன்னும் அப்படி இருக்கிறார்கள். நாம் உண்மையிலே அதை பாராட்டத்தான் வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்திலே பிரச்சனை கூட்டி கொண்டு வந்தார்கள். அந்த அம்மா அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதாவது மூத்த பையன் நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலையில் இருக்கிறான். அவருடைய வருமானம், அதற்கு அடுத்து இன்னொரு 3 குழந்தைகள் இருந்தார்கள். இவர்களுடைய வருமானம் எல்லாம் கொண்டுதான் அந்த குடும்பம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பூர்வீக வீடு என்று ஒன்று இருக்கிறது. இன்னொரு வீடு கட்டிவிட்டார்கள். இப்போ அந்த மூத்த பையன் கல்யாணம் வருகிறது. அவன் உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த வீடு எனக்கு அப்படின்னு கேட்கறான். அப்போ இந்த அம்மா தெளிவா சொல்லுது, இல்லை தம்பி, அந்த வீடு உனக்கு இல்லை, உனக்கு நாங்க கடனை வாங்கி தாரோம், நீ வீட்டை கட்டிட்டு கடனை அடைச்சிக்க. அவன் சொல்றான், நான் உழைச்ச உழைப்புலதான இந்த வீடு எனக்கு கட்டினா இது வரும், அப்ப இன்னும் நான் கடன் வாங்கி கட்டணும்னா நான் இன்னும் கடன் அடைக்கணுமா? அந்த அம்மா சொல்லுது, நீ படிச்ச படிப்பு என்ன, நீ பாக்குற வேலை, உனக்கு கீழே இருக்கிற ரெண்டும் என்ன கூர்ல இருக்கு, என்ன விவரத்துல இருக்கு. அவன் சொல்றான், அது ஒரு கூறு இல்லாம தான் இருக்கு, நானா பொறுப்பு, அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது, இது ஏன் உழைப்புல நீ இந்த வீட்டை கட்டியிருக்க, எனக்கு தாரியா இல்ல கோர்ட்ல கேஸ் போடவா அப்படின்னு இருக்கான். அதனால இப்போ நம்மகிட்ட கூட்டி கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த யாவை சிக்கேனு என்பதை அந்த தாய் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு வழி இல்லை, இவர்களுடைய விவரம் இவ்வளவுதான், நீ நம்மோடு இருந்தாய், இனி உனக்கான வழியை நாங்கள் தருகிறோம், நீ செய்து கொடு. அப்போ அந்த அம்மா அழகாக சொல்லி வந்தது, தம்பி உன்னைய நான் படிக்க வைக்காமலே இருந்தா, வேலைக்கு அனுப்பாமலே இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் சொல்லு. உன்னை படிக்க வைத்தோம், வேலைக்கான சூழலை ஏற்படுத்தி தந்தோம், இல்ல நீங்க அப்படி பண்ணிட்டாலும் நான் ஏதாவது வழியில முன்னேறி இருப்பேன் அப்படின்னு அவன் நம்ம கவுன்சிலிங் பண்ணணும்னா தம்பி இருக்காரு, உன் கூட படிச்சதுல 10ஆம் கிளாஸ்ல நீ எத்தனை மார்க்கு, நான் எத்தனை மார்க்கு சாமி, இதை விட அதிக மார்க் எடுத்தோம் இருந்தானா இல்லையா அதெல்லாம் சொல்லு தம்பி, யோசிச்சு சொல்லு. ஆமா சாமி, இந்த பையன் என்னோட கொஞ்சம் கூட மார்க் எடுத்தவங்க தான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி, அவங்க வீட்லயே அவனை படிக்க வைக்கல, வாய்ப்பு வசதி இல்லைல்ல சாமி, அதனால படிக்க வைக்கல, ரைட்டா? அப்போ உன்னை படிக்க வச்சது உங்க பெற்றோருடைய பெருந்தன்மை தானே. அவங்களும் போதும் உனக்கு கூறு கம்மி, நீ அதாவது இப்ப படிச்சது போதும், நம்ம வீட்டுல இருந்தா அவனுக்கு செலவழிக்க முடியாதுன்னு அப்பவே நிப்பாட்டி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இல்ல, அது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற இந்த கடமை உணர்வும் பொறுப்புணர்வும் எல்லோருக்கும் அடிப்படை. பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வாசகம் ஆயன்
மந்தை என்கின்ற எடுத்துக்காட்டோடும் நீதி என்று வருகிற பொழுது நாம் வைத்திருக்கிற இந்த அரைமுறை நீதி அல்ல, யாவே சிக்கேனு என்று சொல்லப்படுகிற ஆண்டவரின் நீதியை உள்ளத்தில் எடுத்து வாழ்ந்தோம் என்றால் குடும்பங்கள், சமூகம் அமைதியிலும் ஆசிரியரிலும் வாழும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.